கண்ணியமானவர்களே, இந்த வருடம் முழுவதும் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள், தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தரக்கூடிய இன்றைய தினத்தில், வருடத்தின் ஆரம்ப நாளில் நாம் அனைவரும் மோத வேண்டிய ஒரு அற்புதமான திக்ர் ஒன்றை இந்த ஒரு காணொளியில் நாம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு நாம் இந்த ஒரு திக்ரை ஓதிவிட்டோம் அப்படின்னா, இந்த வருடம் முழுவதும் நம்ம அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய எல்லா தேவைகளையும் எல்லா துஆக்களையும் அல்லாஹ் அங்கீகரித்து கொடுத்துருவான். இப்போ ஏந்திய கரத்தை அல்லாஹ் கீழே விடுவதற்குள் நம்முடைய துஆக்களை அங்கீகரிச்சிருவான். இப்போ ஒரு தேவை வேணும் அப்படின்னு கையை அப்படி தூக்கிட்டு அந்த கையை அப்படி கீழே விடுறதுக்குள்ளாட்டியும் அல்லாஹாலா நம்மளுடைய அந்த தேவையை நிறைவேற்றி கொடுத்துட்றான். இப்படி இந்த வருடம் முழுவதும் நமக்கு செய்கிறான் அப்படின்னா, நம்ம ஒரே ஒரு அமலை செய்வதின் காரணமாக அல்லாஹ் இந்த வருடம் முழுவதும் நம்மளுடைய துஆக்களை அங்கீகரித்து தர்றான். இன்னும் இந்த ஒரு துஆங்கிறது, இந்த ஒரு அமலுங்கிறது ரொம்பவும் கஷ்டமான ஒரு விஷயம் கிடையாது, ரொம்ப சிம்பிள். இந்த ஒரு அமலை மட்டும் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் இந்த வருடம் முழுவதும். நம்மளுடைய செல்வம் ரீதியாக இருக்கட்டும், நம்மளுடைய பொருளாதார ரீதியாக இருக்கட்டும், இன்னும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் ரீதியாக இருக்கட்டும், இன்னும் ரிசுக்கினுடைய ரீதியாக இருக்கட்டும், இப்படி எல்லா வழிகளினுடைய கதவுகளையும் அல்லாஹ் திறந்து விடுறான். எந்த அளவிற்கு அப்படின்னா, நம்ம ஒரு கட்டத்தில் நினப்போமா, நல்ல வேலைக்கு இந்த ஒரு அமலை செஞ்சிட்டோமே, ஆரம்பத்திலே செய்யாமல் விட்டுருந்தோன்னா நம்ம செய்தனால அல்லாஹ் நம்ம இப்போ கேட்குற துவாவெல்லாம் டக்குன்னு கபூல் ஆக்குறானே, நம்மளுடைய தேவைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றி கொடுக்குறானே அப்படின்னு சொல்லி நாம் சிந்திப்போமா. அந்த அளவிற்கு நம்மளுடைய துஆக்கள் தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அமல். இன்னும் நம்மளுடைய துஆக்கள் தேவைகளை அங்கீகரிப்பதற்கு ஒரு சிறந்த ஒரு அமல், இதை விட வேறு எந்த ஒரு அமலையுமே சொல்ல முடியாது. இன்னும் எந்த அளவிற்கு அப்படின்னா, நிறைய நபர்கள் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்லேயும் சரி, பர்சனலாக பேசுகிறவங்கள இருந்தாலும் சரி, என்ன சொல்கிறாங்கன்னா, ஹஸ்ரத் என்னுடைய துஆ கபூல் ஆகுவது கிடையாது, என்னுடைய துஆவை அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்க மாட்டான், என்னுடைய தேவைகளை நிறைவேற்றி தர மாட்டான் அப்படின்னு சொல்லி தான் நிறைய நபர்கள் சொல்கிறாங்க. ஆக கண்ணியமானவர்களே, அவர்கள் எல்லாருக்குமே இதை விட ஒரு சிறந்த ஒரு அமலை அவங்கள்ட்ட நான் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால், நம்மளுடைய துஆக்கள் நம்ம கையை தூக்கிட்டு கீழே விட்டுறவங்களாட்டியும் அல்லாஹ் கபூல் ஆக்கிடுவான். இன்னும் அல்லாஹை அப்படி புகழக்கூடிய வார்த்தைகளை கொண்ட ஒரு திக்ர்கள். இந்த ஒரு வார்த்தையை அல்லாஹினுடைய மனசை டச் பண்ணிடும். எப்படி இந்த மனசை டச் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசுவாங்கள்ல, அந்த மாதிரி அல்லாஹினுடைய மனசையே, கல்பையே இந்த ஒரு துஆக்கள் டச் பண்ணிடும். என் அடியான் என்ன இந்த புகழ்றானே, அந்த அடியான் என்ன கேட்குறானோ அதெல்லாம் கொடுத்துருங்க அப்படின்னு அல்லாஹ்வே உத்தரவிடக்கூடிய அளவிற்கு அல்லாஹை புகழக்கூடிய வார்த்தைகளை கொண்ட ஒரு திக்ர். இந்த ஒரு திக்ரை இந்த ரஜபுடைய மாதத்தில் இந்த வியாழக்கிழமையில் நம்ம அல்லாஹ்ட்ட ஓதிட்டு நம்மளுடைய துஆக்களை கபூலாக்கு சொல்லி அல்லாஹ்ட்ட சொன்னோம் அப்படின்னா, இந்த வருடம் முழுவதும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கபூலாக்கி தந்துடுவான். அப்படிப்பட்ட அமலை எப்படி செய்யணும் அப்படின்னா, இன்ஷா அல்லாஹ் இன்றைய இரவு, நாளை காலை தஹஜ்ஜுத் வரை இந்த ஒரு அமலை செய்யலாம், பிரச்சனை இல்லை. எப்படின்னா, 2 ரக்காயத்து ஹாஜத் நஃபில் தொழுதுக்குங்க. நல்ல உடல் சுத்தத்தோடு உடை சுத்தத்தோடு 2 ரக்காயத்து ஹாஜத் நஃபில் தொழுதுட்டு இந்த ஒரு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு திக்ரை ஒரு 17 தடவை ஓதுங்க. 17 தடவை ஓதி முடிச்சுட்டு அல்லாஹ் இடத்துல உங்களினுடைய துஆக்களை கேளுங்க. நீங்கள் இந்த தொழுது முடித்த பிறகு அல்லாஹ்ட்ட துஆ கேட்கும்போது அதில் மெயினாக நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு துஆ என்னென்னா, யா அல்லாஹ் இந்த வருடம் முழுவதும் என் துஆவை கபூலாக்கு அப்படின்னு சொல்லி முதல்ல கேளுங்க அல்லாஹ்ட்ட. அந்த திக்ரி என்ன அப்படின்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹும்ம அஸ்லம்து நப்சி இலைக்க வஜ்ஜஹ்து வஜ்ஹி இலைக்க وفضلت أمري إليك وألجأت لهري إليك رغبة ورغبة إليك لا ملجأ ولا منجأ منك إلا إليك آمنت بكتابك الذي أنزلت والنبيك الذي أرسلت. இன்னும் இதனுடைய அரபி தெரியாதவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் இதனுடைய தமிழை நான் பின் பண்ணி வைக்கிறேன். அதை பார்த்தாவது இன்ஷா அல்லாஹ் இன்றைய இரவு முடிவதற்குள் அனைவரும் செய்து கொள்ளுங்கள். ஆக கண்ணியமானவர்களை, யாரெல்லாம் இந்த அமலை செய்கிறாங்களோ இந்த வருடம் முழுவதும் அவங்க கேட்கக்கூடிய துஆக்கள் அனைத்தையும் அங்கீகரித்து தருவாயாக. ஆமீன் என்று துஆ செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.